ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இந்த சப்பாத்தி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க இப்போ நம்ம இந்த சூப்பரான ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 உருளைக்கிழங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பவுலில் மசிச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு புதினா இலைகளை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. புதினா சேர்க்கும்போது நம்மளுக்கு சப்பாத்தி ரொம்ப வாசனையாக இருக்கும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துருக்கிறதுனால கோதுமை மாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. பாருங்கள், நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சப்பாத்திக்கு கொஞ்சம் டஸ்ட்டு ஃப்ளோர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம நார்மலாக இழுக்கிற மாதிரி அந்தளவுக்கு சப்பாத்தி தேய்க்க வராது. ஸோ டஸ்ட்டு ஃப்ளோர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தவாவை சூடுபடுத்திட்டு மிதமான தீயில வச்சு நம்ம சப்பாத்தியை வேக வச்சு எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு பார்க்கும்போதே நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் நல்லாவே தெரியும். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்திகளையுமே போட்டு எடுத்துக்க போகிறோம். நம்மளுக்கு இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா நைட்டே கூட நீங்கள் உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சப்பாத்திக்கு எந்த சைடிஷ்மே தேவைப்படாது. சும்மா ஒரு சாஸோ இல்லை தயிர், ஊறுகாய் எது வேணாலும் தொட்டு சாப்பிட்றலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.